நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹேர் ஸ்டைலை வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன். டைட்டாக போட்டேன்னா அஃப்கோர்ஸ். ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். இன்னைக்கு வீடியோ ஒரு ரீக்ரியேஷன் லுக். இந்த சேனல் ஆரம்பித்த போது முதல்ல நான் போட்ட ஒரு மேக்கப் லுக் தான் நான் இன்னைக்கு வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். எஸ், அதே அவுட்ஃபிட் கூட போடலான்னு நினச்சேன், ஆனால் சட்டை ஏறலை, ஷால் மட்டும்தான் பத்துச்சு. அதனால் நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டில் இருக்க மாதிரி ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ், கருப்பு கலர் ஷாலோட உட்காந்துருக்கேன். இதே ஷால் தான் அதுலேயும் போட்டிருந்தேன். இந்த ஷாலோட டாப் தான் அது. இன்னும் நான் அதை வச்சுருக்கேன். ஒரு நாள் எனக்கு பத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பார்ப்போம். இன்றைக்கி தேர்ஸ்டே தமிழ் டுட்டோரியலில் நான் அந்த லுக் தான் ரீக்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் கொஞ்சம் நம்ம சிட் சாட்டியாக இந்த ஒரு நாள் நம்ம கொண்டு போகிறோம். ஏன்னா நான் சத்தியமாக சண்டே சிட் சாட் செஷன்ஸ் மிஸ் பண்ணுறேங்க, சீரியஸாகவே. ஏன் நான் சண்டே சிட் சாட் செஷன் அண்ட் டிஐஒய் சாட்டர்டே வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு பிரேக் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில். இன்னைக்கு ஒரு சிட் சாட்டி மேக்கப் ரீக்ரியேஷன் லுக் மாதிரி இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ், ப்ராசஸ் இதை பற்றிலாம் நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அந்த பொண்ணு அங்கே என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு அது கூடவே சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன், என்னோடய பழைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அப்போது நான் வந்து திடீர்னு எனக்கு தோணுச்சு, இந்த ட்ரெஸ்லாம் இப்போ இருக்கா அப்படின்ட்டு. ட்ரெஸ்ஸும் ஷாலும் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஏன் லுக் வந்து ரீக்ரியேட் பண்ணக்கூடாது, பண்ணி இப்போ மறுபடியும் திருப்பி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பொண்ணோட வீடியோ ஓப்பன் பண்ணிடலாம். இட்ஸ் கால் பார்ட்டி மேக்கப் லுக், மேக்கப் ஃபார் பிகினர்ஸ். அண்ட் ஆல்சோ லிட்ரலாக என்னோட மூஞ்சி அப்படியே போதும் போனா தயவு செஞ்சு இதுக்கு மேலே பேசாத அப்படின்ற மாதிரி கேட்குது இந்த வாயெல்லாம். ஏன்னா நான் காலையில் 6:50 ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ டைம் வந்துட்டு 6:37. கண்டினியூஸாக கிடையாது, கேப் விட்டு அப்போவா பிரேக் அது இதுன்னு எடுத்து தான். அப்போலேருந்து இப்போ ஒரே மேக்கப்பில் இருந்துட்டேன். இப்போ இந்த மேக்கப் வீடியோ ஷூட் பண்ணுமேன்னு மறுபடியும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பண்ணோடனே எனக்கு அப்படியே படுத்து தூங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது. பட் நோ, இந்த வீடியோ நான் வேணும்னே தான் லாஸ்ட்டாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி வென்ஸ்டே, நாளைக்கு தேர்ஸ்டே தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் லாஸ்ட்டாக வச்சாதான் நம்ம ஒழுங்காக நாளைக்கு பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு நான் லாஸ்ட்டாக வச்சேன். லேசாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, அப்பயே பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணியிருப்பேன், அப்போ பண்ணியிருந்தேன்னா சரி மீதி வீடியோலாம் அப்புறமா எடுத்துக்கலாம் தள்ளி போட்டிருப்பேன். ஸோ இப்போ வளன்னு தேவையில்லாமல் பேசுறது நிறுத்திட்டு நான் என்னோடய ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்காங்களா நம்ம பார்த்துப்போம். இந்த வீடியோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ எப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி, April 11, 2017. ஸோ இந்த லுக் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு என்னுடைய பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் நான் செட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சும்மா ஜகஜகா ஜிகிஜிகாவாக இருந்துச்சு. என்கிட்ட இன்னும் அந்த கிளாத் கூட இருக்குது. ஆனால் சத்தியமாக நான் மறுபடியும் அந்த தப்பு பண்ண விரும்பல. அது ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸில் ப்ளூ கலர் ஜிகிஜிகா, சம்மந்தமே இல்லாத ஒரு மேக்கப் லுக். ஆனால் நீங்கள் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அப்போலேருந்தே எனக்கு பேக்ரவுண்ட் மேலே ஒரு கிரேஸ். பேக்ரவுண்ட் அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு, பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. அழகான்னு கிடையாது. ஏன்னா ஒரு வருஷம் கிட்ட நான் வந்துட்டு என் இஷ்டமேனிக்கு தான் பேக்ரவுண்ட் வச்சுட்டு இருந்தேன். ஒரே கோல்டன் பேக்ரவுண்ட் வச்சே தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதே பேக்ரவுண்ட் தப்பை நான் திருப்பி பண்ணக்கூடாதுன்னா இன்றைக்கி நான் என்னுடைய நார்மல் இந்த செட்டப்லேயே உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த பேக்ரவுண்ட் பார்த்து நான் காரி துப்புவேன், மோனா என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு மாய்ஸ்சரைஸ் பண்ணிச்சான்னு கூட தெரியல. பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ. This look which is beginner friendly. If you want to know, then please keep watching. இது வந்து ஒரு இங்கிலீஷ் டுட்டோரியல். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் சேனலா தமிழ் சேனலா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து பல மாதமாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பல மாதம் இல்லை, ஒரு 2 வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ கூட நிறைய பேர் வந்துட்டு கன்ஃபியூஷனில் ஏன் நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் வீடியோ போடுறதையும் நிறுத்திட்டீங்க, தமிழ்லேயே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு நான் பண்ண ஒரு தப்பு தான். நான் அப்போவே என்ன பண்ணியிருந்துருக்கணும், தமிழுக்கு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்துருக்கணும். இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலீஷ்னு தான் ஆரம்பித்தேன். தமிழ்னு வாரம் ஒன்று போட்டோடனே எல்லாம் வந்து இது தமிழ் சேனல் நினச்சிட்டு, என்ன தமிழ்லே வீடியோ போட மாட்டேறீங்க, தமிழ் தெரியும்ல, ஏன் இங்கிலீஷில் போடுறீங்க அப்படி இப்படின்ட்டு ஒரே பயங்கர ஒரு மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நான் தெளிவாக வந்துட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரி இது வந்து இங்கிலீஷ் சேனலாக ஆரம்பிச்சது தான், ஆனால் நான் வந்துட்டு அப்பப்போ தமிழ் போடுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் பண்ண என்ன ஆகிடுச்சு, எனக்கு வந்து தமிழில் வீடியோஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. எனக்கே ஓகே ஜாலி அப்படின்ட்டு இருந்தது. ஐயோ எவ்வளோ ப்ரைமர் எடுத்துட்டேன் கடவுளே. முதல்ல இங்கிலீஷ் வீடியோ போடும்போது இது ஒரு கம்மிட்டட் வேலை மாதிரி இருந்தது. ஓகே நான் இப்போ பண்ணணும், அதுவும் ரொம்ப கான்ஷியஸாக வந்து பேசுவேன். நமக்கு பட்லர் இங்கிலீஷ் தான், நமக்கு வந்து அப்படியே ரொம்ப ஆஹா ஓஹோ இங்கிலீஷ் கிடையாது. இவ்வளோ ப்ரைமர் எடுத்து வச்சுருக்கேன். ஆர்வக்கோளாறு. இங்கிலீஷ் வந்து பேசவே தெரியாதுன்னு இல்லை, பேசுவேன். ஆனால் என்னுடைய குரலுக்கும் என் மூஞ்சி வாட்டத்துக்கும் என்னென்னா, இங்கிலீஷ் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசினேன்னு வைங்களேன்,
சீன் போடுற மாதிரி இருக்கும். எனக்கே தெரியும் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக கண்ட்ரோல்டாக வந்து பேசுவேன். ஓகே இதுதான் பேசணும், இவ்வளோ தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக பேசுவேன். ஸோ என்னால் ஃப்ரீயாகவும் பேச முடியல. பட் தமிழ்னும் போது அப்படி எனக்கு கிடையாது. என்னால் வந்து ஃப்ரீயாக பேச முடிஞ்சது, நிஜமாவே ரொம்ப ஃப்ரீயாக பேச முடிஞ்சது. இப்போ பேசிட்டு இருக்கிறீங்களோட உடனே அந்த மாதிரி பேச முடிஞ்சது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆக்வர்டாகவும் தெரியல, ஏன்னா இப்படி தான் நம்ம எப்பயுமே பேசுவோம் அப்படின்ற மாதிரி. பட் இங்கிலீஷில் அப்படி இல்லை. அண்ட் எனக்கு வந்து அப்போ தான் வந்துட்டு தமிழ் வீடியோஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் நிறைய தமிழ் வீடியோஸ் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அப்போது இன்னும் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அப்போ என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, என்ன தமிழ் சேனலில் வந்துட்டு இங்கிலீஷ் வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதுதான் நம்ம சேனலில் நடந்துட்டு இருக்க ஒரு பெரிய குளறுபடி சொல்லலாம். இதுதான் நம்ம சேனல் நடந்த ஒரு பெரிய குளறுபடி அப்படின்றது வந்துட்டு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்கள் யாருக்காவது இன்னும் தெரியலன்னா, நான் ஒரு இங்கிலீஷ் சேனல் தனியாக மேக்கப்புக்கு மட்டும் டெடிக்கேட்டடாக வச்சுருக்கேன். அதில் ரொம்ப கேவலமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் கொஞ்சம் நான் வந்துட்டு ரெகுலரைஸ் ஆவேன் கண்டிப்பாக. ஓகே நான் வந்துட்டு இப்போது அப்படிலாம் வேகமாக போயிடக்கூடாது. இவங்க மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. மோனா திஸ் இஸ் ரீக்ரியேஷன் இடியட். நான் சிட் சாட் மாதிரி பேசிட்டே வேலை செஞ்சுட்ருக்கேன். Just beginner friendly. If you want to know, then please keep watching. Okay. So to begin with, I'm going to use primer all over my face. ஓகே நான் மாய்ஸ்சரைசர் இதில் காமிக்கவே இல்லை, ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரைம் போட்டோம், which is good. Get oily, but I'm using all over my face. I'm just dotting the foundation all over my face using a damp beauty. ஓகே இவங்க வந்துட்டு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணலையா? ஆரஞ்சு எடுத்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போன்னு பார்த்தேன். ஆரஞ்சு யூஸ் பண்ணாமல் மேடம் நேராக ஃபவுண்டேஷன் போயிருக்காங்க. வெரி குட் வெரி குட். அதாகப்பட்டது என்னவென்றால், இந்த மேடம் எந்த ப்ராடக்ட்டையும் ஸ்க்ரீனில் காமிக்கவே இல்லை. வெரி பேட் ஆஃப் மீ. ஸோ நான் வந்து கீழே இங்கே லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதில் கூட லிங்க் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் போய் பார்த்து, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனாலும் சப்போஸ் போய் பார்க்குறீங்கன்னா, என்ன இந்த பொண்ணு தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கு லூஸ் மாதிரி அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுதான் நம்ம இங்கிலீஷ் வீடியோவோட வரலாறு. உண்மையாக எனக்கு ஜாலியாக இருக்குது. ஒன்று என்னென்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்துட்டு வீடியோஸ்க்காக பேசுறது வேற, இந்த மாதிரி ஃப்ரீயாக உட்காந்து பேசுறது வேற. இந்த சண்டே சிட் சாட்டை தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேசுவோம் கரெக்டாக. அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் DIY சாட்டர்டேக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். லைக் DIY விஷயம் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது விரல் விட்டு எண்ணிடலாம். நான் எவ்வளோ DIY விஷயம் பண்ணுறேன், என்னுடைய ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், பாடிக்காக இருக்கட்டும் அப்படின்றது. ஸோ அப்படின்னும் போது நான் பண்ணுற விஷயங்கள்லாம் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். பண்ணாத விஷயம் வந்துட்டு எனக்கு சும்மா கூகுள் பண்ணி பார்த்து பண்ணுறது வந்து அந்தளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமலாம் இருந்தது. சில வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அப்டேட் பண்ணேன். லைக் நான் சில விஷயங்கள் கூகுள் பண்ணி பார்த்தும் நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணேன். ஆனாலும் எனக்கு அது அந்தளவுக்கு ஒரு grip இல்லை. அது தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட வந்து கொட்டி தீத்து அப்புறம் எனக்கு வேறு என்னத்தை கொட்டுறதுன்னு தெரியாததுனால நான் DIY சாட்டர்டே வந்துட்டு ஒரு பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். Also, I'm dabbing the foundation on my neck. 2017 போனால் நெக்கில் ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டைம்னு நினைக்கிறேன். நெக்கில் போட்டால் லைன்ஸில் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதெல்லாம் அப்போ தான். இல்லைனாலாம் நான் தொட்டிருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய அடுத்த சில ஒரு 4-5 வீடியோக்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், நெக்கில் போட்டிருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு. I'm gonna fill in my eyebrow. To fill in my eyebrow, I'm using a brown gel liner. முன்னொரு நாள் ஒரு Thursday tutorial நான் ஏன் இப்படி வியர்டாக பேசிகிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. எனிவைஸ் ஒரு Thursday tutorial தான் நான் வந்து ஃபில்ம் பண்ணிட்டு இருந்தபோது என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் போமாட உடச்சி தள்ளிட்டேன். இன்னொன்று ஆர்டர் போடலாமா அப்படின்னு பார்த்தா உள்ளே ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது, வச்சுக்கிட்டே ஏன் அடுத்தது வாங்குவானேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ மொத்தமாக சுக்குநூறாக உடையிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது, நேராக ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் டன். ஸோ அதான் DIY சாட்டர்டே, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கேப் விடலாமே அப்படின்னு நினச்சேன். சண்டே டுட்டோரியலும் ஏன் நான் வந்து பிரேக் விட்டேன்னா, எனக்கு வந்து இந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு வந்து கொஞ்சம் ஆசையாக இருந்ததுக்கு நடுவில். இன்றைக்கி நான் வேறு வீடியோஸ் பேசிகிட்டு இருந்தபோதே அப்படி தான், நான் நிறைய இந்த சிட்சாட் வீடியோவில் பேசுகிற மாதிரியே லொடன்னு பேச ஆரம்பிச்சுட்டு அப்போ தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சிட்சாட் வீடியோலாம் பேசாமல் நம்ம வந்துட்டு இப்படி
இப்படி இருக்கோமே, எங்கே வாயை திறந்தாலும் சிட்சாட் வீடியோவில் பேசுகிற மாதிரியே பேசுகிறோமே அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக சண்டே சிட்சாட் வந்து சீக்கிரமாக ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி சிட்சாட் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சாதான் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியும். நான் கேட்ட வரைக்கும் சண்டே சிட்சாட் அண்ட் DIY சாட்டர்டே நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு சத்தியமாக எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. அப்படி நான் ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு அப்போ தான் தெரியுது, ஓகே நீங்கள் வந்துட்டு அதை விரும்பியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ சொல்லுங்கள், அதை நம்ம மறுபடியும் கொண்டு வரலாமா? DIY சாட்டர்டே வேணால் நம்ம கொஞ்சம் பிரேக் விட்டுப்போம். பட் சண்டே சிட்சாட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன அப்படின்றது வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணுன்ட்டு வந்து தோணுது. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஹார்ட் டு ஹார்ட் உட்காந்து பேசி. ஸோ இப்போ வீடியோக்கு போயிடலாம். Make them look perfect and seamless. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கன்சீலர், ஓகே இது ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து கீழே க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே தான் பண்ணியிருக்கேன். I'm setting the concealer on my lid with the powder. என்னோட பவுடர் இதை வச்சு நான் என்னுடைய ஐலிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து செல்ஃப் டாட் மூணா. இது வந்து ஏப்ரல் 2017. நான் நவம்பர் 2017 தான் வந்துட்டு ஆக்ருதி கிட்ட ப்ரொஃபஷ்னல் கிளாஸ் போனேன். அது வந்து ப்ரொஃபஷ்னல் ப்ரைடல் மேக்கப்புக்கு போயிருந்தேன். செல்ஃப் மேக்கப் வந்துட்டு நானாக வந்துட்டு கௌஷல், அகைன் ஆக்ருதி சச்தேவ், ஜாக்கி ஐனா, மேக்கப் ஷைலா இவங்களாம் தான் என்னுடைய குருஸ், மேக்கப் குருஸ், ஆன்லைன் மேக்கப் குருஸ். I'm applying a light brown shade on the crease of my eyelid. Then I'm taking some dark brown shade on a dense blending brush and working it on the outer part of my eyelid. Outer part of my eye. ஒரு லைட் ப்ரௌன் எடுத்துக்கிறோம். ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டு அப்புறம் ஒரு டார்க் ப்ரௌன் எடுக்கிறோம். அவுட்டர் வீல போட்டு கொஞ்சமாக என்னுடைய சாக்கெட் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் எங்கே திரும்ப ஃபில்ம் பண்ணேன், இதே இடம் தான், இதே இடத்துல, ஆனால் வேறு மாதிரி செட்டப். இங்கே ஒரு ஜன்னல் இருக்கா, இது ஆக்சுவலி ஒரு ஜன்னல், ஓகேவா? இந்த ஜன்னல் முன்னாடி இந்த ஜன்னலை ஃபேஸ் பண்ண மாதிரி இதே இடத்துலையே தான் நான் உட்காந்துருக்கேன். வா, இப்போ தான் நான் அதை கவனிக்கிறேன். அப்போது இது என்னுடைய ஒரு லக்கி ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். பேசாமல் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். நான் எங்கேயும் போவேனா, இங்கேயே உட்காந்து வீடியோ எடுக்கலாம். ஓகே, டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், ட்ரான்சிஷன் க்ரீஸ் ஏரியா வந்து டன். இப்போது நம்மளுடைய லிட் ஸ்பேஸில் ஒரு ரெட் கலர் போடுறோம். Next, I'm picking up a frosty shimmery shade and applying it on the brow bone area. So, inner corners and brow bone ஏரியாவும் ஹைலைட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு ஃப்ராஸ்டி ஒயிட்டி கோல்ட் கலர் என்னமோ சொன்னேன், அதை வச்சு நான் என்னுடைய ப்ரோ போன் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஐலைனருக்கு நான் ஏதோ ஒரு லிக்விட் லைனர் யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் வந்துட்டு ஒரு ஜெல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஜெல் எல்லாம் வேண்டாம், லிக்விடே டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போது ஒரு விங் லைனர் தான் போடுறோம். ஓகே, என்னுடைய விங் லைனர்ஸ் ஆர் ஆன். இப்போ நம்ம கன்சீல் பண்ணிக்க போகிறோம். கன்சீலருக்கு நான் ஏதோ ஒரு எலிகல் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மட்டும் தெரியுது. நான் என்னுடைய ஃபான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ஃபான் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதையே நம்ம யூஸ் பண்ணலாம். அதே டியூப் கிடையாது, இது அடுத்து, இது ஒரு 3ஆவதுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்தே எவ்வளோ போட்டிருக்கேன், எப்படி போட்டிருக்கேன்? Eyes on my forehead, on the bridge of my nose. Actually, my hair has just become this dopa dapra manda. ஆக்சுவலாக என்னுடைய மெமரி கார்டு வந்து கொஞ்சம் ஃபுல்லாகி கொஞ்சம் காமெடி பண்ணிடுச்சு. ஸோ நான் குயிக்காக என்னுடைய கன்சீலர் மட்டும் பிளெண்ட் பண்ணிட்டேன் ஆஃப் கேமரா. ஸோ அதான். அடுத்தது என்ன பண்ணுன்னா, ஒரு ப்ரஷ் வச்சு நான் பவுடர் வந்து செட் பண்ணிக்கிறேன். கன்சீல் பண்ண ஏரியா தான் நான் செட் பண்ணுறேன். குட் கேர்ள். பிடிக்கலையே. I'm using the shade Cocoa from LA Curl Pressed Powder to contour my face. குழந்தை பாவம் கான்டோர்லாம் பண்ணுது. ஐயோ, கான்டோர் பண்ணணுமா? லைக் கான்டோர். ஓகே, bulky nose which is completely out of shape. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் வாட்டி இந்த வீடியோ இப்படி போட்டும்போது என்னுடைய பல்கி நோஸை வந்து நான்
கான்டோர் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை நீ வந்துட்டு இந்த மாதிரி உன்னுடைய ஃபீச்சர்ஸை நீயே வந்துட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது, தப்பு அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து நான் முடிவு பண்ணேன், ஓகே நக்கலாக நையாண்டியாக சொல்கிறது வேறு, ஆனாலும் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளே வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்றது வந்து நான் அப்போ முடிவு பண்ணேன். நான் ஏன் அந்த பல்கி நோஸை நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் வார்த்தை அங்கே வச்சேன்னா, என் மூக்கை பார்த்து வேறு யாரும் கமெண்ட் பண்ணிடக்கூடாது, நானே வந்து ஒத்துக்கிறேன் அது என்னோடய மூக்கு வந்து கொஞ்சம் கேவலமான மூக்கு தான் அப்படின்ற மாதிரி நானே ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம். அது அது கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் நான் அந்த ஒரு அர்த்தத்தில் தான் சொன்னேன். அந்த அர்த்தம் வந்து தேவையில்லை அப்படின்றது வந்துட்டு நான் அன்னையிலேருந்து வந்துட்டு ஒரு கடைப்பிடிச்சிட்ருக்கேன். I'm trying my level best. I'm applying some of the dark brown eyeshadow on my lower lash line. ஐயோ எனக்கு இது அவ்வளோ பிடிக்கலையே. ஒரு டார்க் கலர் எடுத்து லோவர் லேஷ் லைனில் போடுறேன். தயவு செஞ்சு காஜல் வைமோனா, கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், இப்படியே விட்டுறாத. காஜல் வைப்பேன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அப்போல்லாம் நான் காஜல் கொஞ்சம் நிறைய வைப்பேன். Next, I'm tightlining my upper and lower waterline with Maybelline's Colossal Kajal. Colossal Kajal. Yes, காஜல் வைக்கிறோம் நம்ம. கொலசல் காஜல் இல்லை, வேறு ஒரு பர்பிள் காஜல் வைக்கிறேன் நான். காஜல் தான் இந்த லுக்கை வந்து காப்பாற்றணும். ஓகே காஜல் டன். காஜல் கொஞ்சம் வச்ச உடனே எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. நான் இன்னும் ஒரே ஒரு சின்னோண்டு வேலை செய்ய போகிறேன். The Lash Sensational Mascara. Mascara, no curling, nothing but mascara. ஸோ ஹைலைட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷில் போட்டிருக்கேன் நான். அதிலே நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். அந்த ஆரஞ்சு கரெக்டர் போடாததான் எனக்கு கொஞ்சம் ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. ஆரஞ்சு கரெக்டர் போடலனாலும் நான் வந்துட்டு வேறு ஏதாவது செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், எனக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்காது மேபி. அதாகப்பட்டது என்னவென்றால், அப்போது எனக்கு வந்துட்டு ஒரு லிப் லைனர் வாங்க முடியாத காரணத்தினால் நான் லிப்ஸ்டிக்கே வந்துட்டு என்னோடய லிப் லைனராக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக், ஒரு பிங்கிஷ் அண்டர் டோனில் இருக்கிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக், லைக் மோவிஷ் பிங்கிஷ் லிப்ஸ்டிக். நான் லேசாக ஏதாவது ஒரு டார்க் கலர் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். It is very simple. நிஜமாவே சிம்பிள் தான், யார் வேணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். லிப்ஸ்டிக்லாம் அப்படி பூசக்கூடாது கண்ட இடத்துலையும். ஸோ எஸ், இதான் நான் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணதில் அச்சீவ் பண்ணியிருக்கிறது. ஸோ நான் வந்துட்டு ஏதோ என்கிட்ட இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு அந்த லுக் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதான் என்னுடைய ரீக்ரியேஷன் ஆஃப் மை ஓன் மேக்கப். இந்த வீடியோவில் நம்ம பேசின மாதிரி சண்டே சிட் சாட் வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஷார்ட் டைம் கைஸ். Hi Kartika, Divya and Srinidhi. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு, கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. உங்களோட பேரும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷவுட் அவுட் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமோட பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.